டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும், எமோஷன் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணணும், இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணுன்றது மட்டும் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. முன்னாடி ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம சார்ட்டை பார்க்கணும், நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்திருக்கு, ஆல்கோ சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு. கோடிங் பண்ணி ஈஸியாக நம்மளாலேயே அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் எடுத்துக்க போகுது. இங்கே விஷயம் என்னென்னா, டிசிப்ளின்ன்றது இப்போ வந்த விஷயம் கிடையாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நம்ம ஸ்கூலுக்கு 8:30 போவோம், 3:30 வந்துடுவோம், டிசிப்ளின்டாக இருப்போம். ஸோ அதே மாதிரி டிசிப்ளின் ஈஸியாக இங்கேயே ஃபாலோ பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, என்ன ஸ்கூல் சேர்க்கணும், என்ன அந்த ஸ்கூலோட க்ரோத் என்ன, பாஸ் பர்சன்டேஜோ இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி ஒரு ஸ்கூலில் சேர்ப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபிக்ஸடாக சூஸ் பண்ணிக்கணும். நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், நம்ம கேபிட்டலுக்கு இந்த சைக்காலஜிக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சால் போதுமானதா, இதை மட்டும் ஸ்டார்டிங்கில் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டார்டிங் நீங்கள் என்டர் ஆகும்போது வச்சுட்டிங்கன்னா போதும். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும்.